ஃபஸ்ட்டாக சட்டியில் முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டுட்டு அதோட பருப்பு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் நான் ஒரு 3-4 பச்சை மிளகாய் போட்டு பிறகு உப்பு சேர்க்குறேன். பிறகு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். பிறகு கொக்கனட் மில்க் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் நான் ஸ்விஸில். அப்போ அந்த கொக்கனட் மில்க் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதோட தேவையான அளவு தண்ணி, அந்த முருங்கைக்காய் அவியறதுக்கு தண்ணி ஒரு கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து மூடி போட்டு மூடி விடுங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா கொதிக்கல வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து அதுக்கு பிறகு அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு வந்து கொஞ்சம் கட்டிப்பால், அதாவது தலைப்பால்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில், கொஞ்சம் திக்கான கொக்கனட் மில்க்கு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மூடி போட்டு மூடி விடணும். மூடி விட்டதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா குக் ஆகி உங்களுக்கு கறி ரெடி ஆகிடும். டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.